குரூப் 4 தேர்வுக்கு விண்ணப்பிக்க காலக்கெடு வரும் 14ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சங்கரனிடம் கேட்கலாம். சங்கரன், நீங்க சொல்லுங்க. இப்போ இன்னைக்கு தான் இறுதி நாளா இருந்துச்சு, அதை இப்ப 14ஆம் தேதிக்கு நீட்டிக்கப்பட்டிருக்கு. இதற்கான காரணம் என்ன, அதை பத்தி சொல்லுங்க. அதாவது குரூப் 4 தேர்வு, அதாவது 10ஆம் வகுப்பு கல்வி தகுதி நிலையில நடத்தப்படக்கூடிய ஒரு தேர்வு. அதனால எப்பவுமே இந்த குரூப் 4 தேர்வுக்கு அதிகமான அளவுல விண்ணப்பிப்பாங்க. அதன்படி அந்த வரி தண்டலர் மற்றும் இளநிலை உதவியாளர் உள்ளிட்ட பல்வேறு பணிகளில் காலியாக இருக்கக்கூடிய 5451 பணியிடங்களை நிரப்புவதற்கான ஒரு அறிவிப்பை டிஎன்பிஎஸ்சி கடந்த மாதம் 9ஆம் தேதி வெளியிட்டது. இதற்கான பதிவு செய்வதற்கான ஆன்லைன் வழியில் பதிவு செய்வதற்கான கடைசி நாள் இன்று நள்ளிரவு 11:59 வரை என ஏற்கனவே அறிவித்திருந்தது. ஏற்கனவே இந்த தேர்வுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் விண்ணப்பித்திருப்பதாக டிஎன்பிஎஸ்சி உடைய வட்டாரங்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த கடைசி நாள் இன்று என்கிறதுனால அதிகமான இளைஞர்கள், அதிகம் படித்தவர் இளைஞர்கள் நிறைய பேர் போட்டி போட்டுக் கொண்டு விண்ணப்பித்தனர். இதன் காரணமாக கடந்த 2-3 நாட்களாகவே டிஎன்பிஎஸ்சி இணையதளம் முடங்கிவிட்டது. அதிகமாக பதிவு செய்ய முடியாமல் பெரிதும் ஒரு தவிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டது. இந்த தகவல் உடனடியாக ஊடகங்கள் வாயிலாகவும் பத்திரிகைகள் வாயிலாகவும் டிஎன்பிஎஸ்சி அதிகாரிகளுக்கு சென்றது. இதன் காரணமாக இன்று காலை டிஎன்பிஎஸ்சி தலைவர் அருள்மொழி டிஎன்பிஎஸ்சி உறுப்பினர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் காலை விரிவாக விவாதித்தார். இதைத் தொடர்ந்து இந்த தேதியை நீட்டிப்பு செய்வது குறித்து விரிவாக இறுதி முடிவு செய்து 14ஆம் தேதி வரை நீட்டிப்பது என முடிவெடுத்து அதற்கு டிஎன்பிஎஸ்சி தலைவர் அந்த குழு கூட்டத்தில் ஒப்புதல் அளித்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. எனவே இன்னும் மேற்கொண்டு ஒரு 4 இன்றைய தேதியிலிருந்து மேலும் 14ஆம் தேதி வரை பதிவு செய்வதற்கான, அதாவது ஏற்கனவே இதுவரை பதிவு செய்யாதவர்கள் பதிவு செய்வதற்கான கால அவகாசம் 14ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. எனவே மேற்கொண்டு இன்னும் ஏராளமானவர் பதிவு செய்வதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதாவது 14ஆம் தேதி வரை பதிவு செய்தவர்கள் அதன் பிறகு தேர்வு கட்டணம் செலுத்துவதற்கு மேற்கொண்டு 2 நாட்கள், அதாவது 16ஆம் தேதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே மொத்தமாக இந்த தேர்வுக்கு மொத்தமாக விண்ணப்பிக்கக்கூடிய மாணவர்களுடைய தேர்வர்களுடைய எண்ணிக்கை 12 லட்சம் வரை எதிர்பார்க்கப்படுகிறது. சங்கரன், இப்ப இந்த இணையதளம் முடங்கி இருந்ததுனாலதான் இந்த பிரச்சனை வந்தது. இப்ப அந்த இணையதளம் சரி செய்யப்பட்டிருக்கா, இல்ல விண்ணப்பிக்கிறதுக்கு வேற ஏதேனும் வழிகள் இருக்கா? அதாவது நம்ம இன்று காலையிலேயே அதிகாரிகளை தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர்கள் இது சம்பந்தமாக விரிவாக சொன்னாங்க. அதாவது நேற்று தங்களுடைய கவனத்திற்கு இந்த பிரச்சனை தங்களுக்கு வந்தது. இதை தொடர்ந்து நேற்று இரவு, அதாவது இந்த சாப்ட்வேருக்கு அடிஷனல் சப்போர்ட் எல்லாம் நேற்று நைட்டே அதாவது தற்காலிகமாக ஒரு மணி நேரம் வரை இந்த இணையதள பயன்பாட்டை நிறுத்தி வைத்து உடனடியாக அதை சரி செய்து கூடுதலாக சில சப்போர்ட் நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தார்கள். இதன் காரணமாக நேற்று இரவில் இருந்து இந்த பிரச்சனை சரியாகிவிட்டது என்றும் இன்று முதல் வழக்கம் போல எந்த பிரச்சனையும் இன்றி ஆன்லைன் வழியில் டிஎன்பிஎஸ் உடைய இணையதளத்தில் பதிவு செய்யலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது எனவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த கடந்த 3 நாட்களாக குறிப்பாக சென்னை போன்ற நகரங்கள் மட்டுமல்லாமல், அதாவது கிராம அளவில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தேர்வர்கள் மிகப்பெரிய ஒரு தவிப்பிற்கு ஆளாக நேரிட்டது. எனவே அவர்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு வழங்கக்கூடிய விதமாகத்தான் தற்போது இந்த கால நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களுக்கு நன்றி சங்கரன்.